ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்குது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்கள் வெறு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது தட் கிறிஸ்மஸ் அப்படின்னு ஒரு அனிமேஷன் மூவி வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸாக இருக்குது. இந்த மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த பில்ல பார்க்க போகிறோம். இது ஒரு அனிமேஷன் மூவி அப்படின்னு சொல்லி யாரும் ஸ்கிப் பண்ணிக்க வேணாம். நான் பார்த்த நெட்ஃப்ளிக்ஸ் மூவி எந்த மூவிஸாக இருந்தாலும் இந்த அளவுக்கு கேரக்டர் ஹேண்ட்லிங், எமோஷ்னலாக டச் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனிமேல கூட இந்த அளவுக்கு சூப்பராக பண்ணுவாங்களா அப்படிங்கிற தாட் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த அனிமே பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி என்கிட்டக்க வந்து மூவியா இல்லை அனிமேவா உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நான் சூஸ் பண்ணுறது கண்டிப்பாக அனிமேவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான நல்ல நல்ல அனிமேஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த அனிமேல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஸோ அந்த எமோஷ்னல் பாண்டிங் கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே பார்த்து பார்த்து நமக்கு கிட்டக்க ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த கேரக்டரை ரைட்டிங் மூலமும் கொண்டு வந்திருக்காங்க. அனிமேஷன் ஒர்க்கும் சூப்பராக இருந்துச்சு. உங்களில் யாராவது தட் கிறிஸ்மஸ் அப்படிங்கிற இந்த அனிமேஷன் மூவியை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு லண்டனில் இருக்கக்கூடிய வில்லிங்டன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஒரு சாண்டா கிளாஸ் வந்து கரெக்டாக 12 மணிக்கு எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வராரு. இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இது ஒரு மோசமான கிறிஸ்மஸாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த சாண்டா கிளாஸ் வந்து இந்த கிஃப்ட் மூலமாக அதை எப்படி ஒரு மெமரபிளான மறக்க முடியாத ஒரு கிறிஸ்மஸாக மாற்றுறாரு அப்படிங்கிறதான் கதை. கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஒன்லைனராக இருந்தாலும் அந்த கேரக்டர்ஸை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நறுக்குன்னு எழுதியிருக்காரு இந்த படத்தோட 2 ரைட்டர்ஸ். ஒன்று ரிச்சர்ட், இன்னொன்று வந்து பீட்டர் அப்படிங்கிறவங்க. இவங்க 2 பேரும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எக்கச்சக்கமான கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ஏதாவது ஒரு தனியான ஒரு கேரக்டர்ஸை மட்டும் சொல்லிட்டு மித்த கேரக்டர்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்லாம் இல்லை. எனக்கு எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் சாப்டர்ஸாக பிரிக்கல அப்படின்னாலும் அந்த டிசம்பர் 22 ஆரம்பிக்கிற கதை கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி அந்த டிசம்பர் 25 நைட்டு ஒட்டி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆகிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஈவா அப்படிங்கிற அந்த ஒரு குட்டி பொண்ணு காணாமல் போக ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தேடுதலுக்காக சுற்றுவாங்க. அந்த போர்ஷன்ஸில் செமையாக இருந்துச்சு. இறுதியாக படத்தை முடித்த விதம், முடிக்கும் போது சாண்டா கிளாஸோட அந்த வாய்ஸ் ஓவரில் முடிக்கும் போது சில மெசேஜபிளான விஷயங்கள்லாம் வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அந்த சாண்டா கிளாஸை வச்சு ஆரம்பித்து சாண்டா கிளாஸை வச்சு முடித்தது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன். ஓவராலாக எதுவுமே எதிர்பார்க்காம போகக்கூடிய ஆடியன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு என்ஜாய் பண்ணுறக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்பி பாருங்கள். தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாக பார்க்கும்போதும் அனிமேஷன் ஒர்க்லாம் சும்மா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கதாபாத்திரங்களோட கிரியேச்சர்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபேஸ் மாடுலேஷன் பண்ணுறது, இதில் வந்து வீடியோ கால்லாம் பண்ணுறாங்க இந்த அனிமேஷனில், அதெல்லாம் சூப்பரான அவுட்புட் கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக இந்த தட் கிறிஸ்மஸ் அப்படிங்கிற படத்துக்கு நம்ம சேனல்லேருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா 5க்கு 3.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட இறுதி வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு சேர்க்கப்படும்.